இப்படி ஒரு தடவ வெண்டைக்காய் ரெசிபி செஞ்சு குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி மட்டும் தான் செய்வீங்க. வீட்ல உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இவ்ளோ டேஸ்டியான ரெசிபிய எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பாத்துரலாம். வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா, மெயினா நூல் நூலா வரும். அப்படிலாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கிறேன். உங்கள்ட்ட இரும்பு கடாய் இருந்ததுன்னா, நீங்க அதுல கூட செய்யலாம். இது ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெயில தான் செய்ய போறோம். டேஸ்ட்டும், ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சிரட்டும். இந்த நேரத்துல ஒரு கொத்து கறிவேப்பிலையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குல்ல, ஒரு 2 பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி அதையுமே எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட போறோம். கலர் மாறிறக்கூடாது. ஆனா, இதுல உள்ள அந்த தண்ணியுடைய கன்டென்ட் மட்டும் கொஞ்சம் குறையணும். அந்த மாதிரி பார்த்துக்கங்க. கலர் பாருங்களேன். ரொம்பலாம் மாறல. வதங்கி இருக்கு அவ்வளோதான். இந்த நேரத்துல வெண்டைக்காய கழுவிட்டு, கட் பண்ணி, காய வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நூல் நூலா வராது. இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு துணி வச்சு தொடச்சிரணுங்க. நல்லா ஃபேனுக்கு கீழ காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க நூலாவே வராது. இன்னொன்னு என்னன்னா, அடுப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுவுட்டு, நல்லா அத வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டோம் இல்லையா? சேர்த்த உடனேவே நம்ம வெண்டைக்காய் சேர்த்துட்டோம். வெண்டைக்காய்க்கு முன்னாடி நீங்க தக்காளி சேர்த்துருந்தீங்கன்னா, அந்த மாதிரி நூல் நூலா வரும். அதனால வெண்டைக்காயில நல்லா வதக்கி தண்ணி கன்டென்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு தக்காளியையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதக்கும் பொழுது நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்குனா தான் டேஸ்ட் நல்லாருக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுக்கு சீக்ரெட் மசாலா இருக்கு. இந்த மசாலாவ நீங்க அரைச்சு சேர்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு. இத அரைச்சு நம்ம எடுத்துட்டு வந்துரலாம். வழுவழுன்னு அரைச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்தரலாம். மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா? அது ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருந்தேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. நான் எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு. அதனால தான் உங்களுக்கு 2 தடவ போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுகள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா அத வதக்கி விட்டுக்கலாம். பாருங்களேன், ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டையே சேர்க்க போறோம். அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட்ட இது கூடவே சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இத வந்து கொஞ்சம் ஜூஸியா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி செய்ய போறோம். இதுல நூல் மாதிரி வரவே வராது. இந்த மாதிரி நீங்க வதக்குனீங்க அப்படின்னா. இப்ப பாருங்களேன், தண்ணியும் சேர்த்ததுக்கு அப்புறமே வரல பாருங்க. இன்னமுமே நம்ம தண்ணி சேர்க்க போறோம். என்னதான் வதங்குறதுல ஒரு 50% வந்து அது குக் ஆகியிருந்தாலும், இந்த தண்ணி எல்லாம் சேர்த்து மசாலாவோடயே சேரும்பொழுது தான் டேஸ்ட்டும், ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் கம்மியா இருந்தனால மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இன்னமுமே தண்ணி தேவைப்படும். ஏன்னா இப்பயே பாருங்க கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ரெடி ஆயிரும். 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளேவர் அப்படி வந்துட்டு இருக்குங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு, காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. 1/2 கிலோ அளவுக்கு நான் சொன்ன அளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான். அப்படியே ரசம் சாதத்துக்கு இத வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இந்த மாதிரி ஒரு தடவ செஞ்சு பாருங்க. உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி ஏகப்பட்ட ரெசிபீஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். அங்க போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பாய்.